வணக்கம். சற்று முன் 5% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இந்த 5% அகவிலைப்படி யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் டிஆர் உயர்வை அறிவித்திருக்கிறார்கள். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்படுகிறது. இது 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலமாக திரிபுராவில் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000த்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வை அமல்படுத்துவதற்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிலையினை அடைவதற்கு முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். இதனால் திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியிருக்கிறார்கள். சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பை ஊழியர்கள் சங்கங்களும் ஓய்வூதியர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிப்பதற்கு இது மிகவும் அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாகவும் சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கிவிடக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-27 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய வரி எதுவும் கிடையாது. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்தப்படுகிறது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.